கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1374 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 14 அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. தீமையை யோசிக்கிறவர்கள் தங்கள் வாழ்க்கையில் தவறு செய்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தீமைக்கு விலகி நில்லுங்கள், கொடுமைக்கு விலகி நில்லுங்கள். நீங்கள் தீங்கு செய்கிற காரியத்திலிருந்து விலகி நிற்பீர்களானால் நீங்கள் தீங்கை காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுடைய ஆக்கினைகளை எல்லாம் அகற்றி உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வார். தீங்கை காணாத வாழ்க்கை வாழ்வீர்கள். பிறருக்கு தீங்கு செய்கிறவன் ஒரு நாள் தனக்குத்தானே தீங்கை அனுபவிக்கக்கூடிய சூழல் உருவாகும். எனவே பிறருக்கு தீங்கு செய்யாதிருங்கள். குடும்பத்தினருக்கு, உறவினர்களுக்கு தீங்கு செய்யாதிருங்கள். ஹல்லேலூயா, க்ளோரி. அப்படி நீங்கள் தீங்கு செய்து அந்த தீங்கின் நிமித்தம் அந்த தீங்கை பெற்றவர்கள் அல்லது அனுபவிக்கிறவர்கள் கண்ணீர் விட்டு அழுவார்களானால் கர்த்தர் அவர்களுடைய அழுகையை மாற்றுவார். மனிதனால் யாரெல்லாம் அழ வைக்கப்பட்டார்களோ அவர்கள் கர்த்தரை நோக்குவார்களானால் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து அவர் அழுகையை மாற்றுவார். எனவே பிறருக்கு தீங்கு செய்யாதிருங்கள், தீங்கிற்கு விலகி நில்லுங்கள். வேதம் சொல்லுகிறது, தீங்கை யோசிக்கவே செய்யாதிருங்கள், தீமையை யோசிக்கவே செய்யாதிருங்கள். அதுதான் இயேசு கிறிஸ்து பவுல் சொல்லுகிற பொழுது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை எனக்குள் இருந்தது என்று சொல்லுகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற சிந்தை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் தீமையை யோசிக்க மாட்டார்கள். இரண்டாவது, நன்மை செய்யுங்கள். நன்மை செய்ய திராணி இருக்கிற பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதிருங்கள். நன்மை செய்கிறவர்களுக்கு அல்லது நன்மை செய்ய யோசிக்கிறவர்களுக்கே கிருபையும் சத்தியமும் வருமானால் நன்மை செய்கிறவர்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்கள் வரும். எனவே நன்மை செய்யுங்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, யார் யார் தீமை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் தீமையிலிருந்து விடுபடவும், தீமை செய்வதிலிருந்து விடுபடவும், நன்மை செய்ய அவர்கள் உள்ளத்திலே ஏவியருளும்படியாக ஜெபிக்கிறோம். நன்மை செய்ய யோசிக்கிறவர்களுக்கே கிருபையும் சத்தியமும் கிடைக்கும். நன்மை செய்கிறவர்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்களை நீர் தர வல்லவராயிருக்கிறீர். நன்மை செய்கிறவர்களை நினைக்கிறோம். தீமை செய்கிறவர்கள் தீமையிலிருந்து, தீங்கிலிருந்து விடுபட்டு அவர்களும் நன்மை செய்கிறவர்களாய் மாறட்டும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நன்மை செய்கிறவர்களாய் மாறுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.